Hello students, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஓகேவா +2 மேக்ஸ் மேட்ரிக்ஸ் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. AB இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் அண்ட் A இன்வர்ஸ். இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அட்ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதை வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. AB இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ். இதை நம்ம வெரிஃபை பண்ணலாமா? எஸ். A கொடுத்துருக்குறாங்க, B கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் AB இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு RHS நம்ம எடுத்துப்போம். நம்ம RHS என்ன? A இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 divided by determinant of A is equal to adjoint of A. அப்போ determinant of A என்ன கொடுத்துருக்குறாங்க? determinant 3, 2, 7, 5. ஓகேவா? 3 5s are 15. ஓகேவா? 3 into 5. எப்படி போலனா 3 into 5 minus 2 into 7. அப்போ 15 minus 14 is equal to +1. ஓகேவா? அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இதுக்கு கோஃபேக்டர் எடுத்தீங்க அப்படின்னா கோஃபேக்டர் இஸ் 5. ஓகேவா? ப்ளஸில் இருக்கிறதுனால இது ப்ளஸ். அப்புறம் இந்த இதுக்கு கோஃபேக்டர் வந்து 7, ஆனால் -7 போடணும். இந்த இடத்துல இந்த பொசிஷன் மைனஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 7க்கு கோஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அந்த 2வை எப்படி போடணும் உங்களுக்கு? 2 வந்து -2 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் 5க்கு கோஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அந்த 3 அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? இதை மட்டும் இல்லை, இதை வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 - 7 ரோவை காலமாக்கணும், காலத்தை ரோ ஆக்கணும், 2, 3. அப்போ A inverse is equal to 1 divided by 1 is equal to 5 minus 2 minus 7, 3. minus 7, 3. ஓகேவா? இது A inverse. in similar way ஓகேவா அதே மாதிரி நம்ம Bக்கு எடுக்கணும். ஓகேவா? Bக்கு எடுக்கலாமா? Bக்கு எப்படி எடுப்பீங்க பாருங்க. B inverse ஓகே ஃபார்முலா அதே தான், இதே ஃபார்முலா தான். A இருக்கிற இடத்துல B போட்டுருங்க. அப்போ determinant of B is equal to -1 - 3 5 2. determinant எடுத்தால் என்ன ஆகும்? -1 into 2 -3 minus of minus plus into 5 என்ன ஆகும்? -2 plus 5 3s are 15. the remaining answer is +13. okay, remaining answer is 13. அப்போ adjoint எப்படி கண்டுபிடித்து? adjoint of B is equal to okay, adjoint of B இந்த -1க்கு கோஃபேக்டர் என்ன? 2. அதனால +2 அப்படியே போட்டுக்கலாம். இந்த -3க்கு கோஃபேக்டர் இஸ் 5, ஆனால் இந்த இடத்துல பொசிஷன் இஸ் -5. இது 1. அண்ட் திஸ் 5க்கு என்ன? திஸ் 5ஓட கோஃபேக்டர் இஸ் -3. -3 போட முடியாது. -3 இருக்கிறதுனால ஆல்ரெடி இங்கே பொசிஷன் மைனஸ்னால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +3. இப்போ இந்த 2க்கு கோஃபேக்டர் இஸ் -1. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? -1 அப்படியே நம்ம இங்கே போட்டுடலாம். இதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 2 - 5 கீழே வந்துடும், 3 - 1. இதுதான் உங்களோட அட்ஜாயிண்ட் B. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/13 இன்ட்டு 2 3 - 5 - 1. ஓகேவா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா நம்ம? எஸ் வாங்க. B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 1/13 இன்ட்டு 2 3 -5 - 1 அண்ட் தென் 5 - 2 -7 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 1/13 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதே இந்த ரோ அண்ட் திஸ் காலம். இதுதான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. 5 2s are 10 -21. அடுத்தது -4 + 9. அடுத்தது -25 + 7. அடுத்தது 10 - 3. B inverse A inverse final answer is B inverse A inverse is 1/13 is equal to 10 - 21 is -11, and then 4 + 9 is 5, -25 + 7 is equal to -18, and 10 - 3 is 7. this is A option.
this is A option. ஓகேவா? ஸோ RHS, this is RHS. ஸோ நம்ம RHS நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? LHS கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ LHS எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் LHSக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகேவா? ஸோ AB inverse is equal to determinant of AB adjoint of AB நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு A into B என்ன அப்படின்னு எழுதணும். ஸோ A matrix is what? 3 2 7 5. B matrix is what? -1 -3 5 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? எஸ், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ 3 1s are -3, 5 + 5 2s are 10, 3 3s are -9 + 4, 7 1s are -7, and then 5 5s are +25, and 7 3s are 21, -21 + 10. So and the final answer is, what is AB is 7 -5 and then 18 and -11. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஏபின்னு இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 7 × -11. ஓகேவா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 × 18. ஸோ -77 and plus 18 × 5 is 90. So 8 5s are 40, 0 balance 4, 5 1s are 90, and the final answer is 13 13. ஓகேவா? ஸோ ஏபி வந்து 13 நம்மளுக்கு கிடச்சி. இப்போ நம்ம ஏபி இன்வர்ஸ் நம்ம எடுக்கணும் நம்ம. ஸோ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 13. ஸோ ஏபியோட மேட்ரிக்ஸ் இது தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மேட்ரிக்ஸ் இந்த 7ஓட கோஃபேக்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த பொசிஷன் இஸ் ப்ளஸ், அதனால் -1 அப்படியே வந்துடும். ஸோ இந்த -5க்கு கோஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த -5க்கு கோஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18, பட் இந்த பொசிஷன் இஸ் மைனஸில் இருக்கிறதுனால -18. அதுக்கப்புறம் 18ஓட கோஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ -5 ஆல்ரெடி இந்த பொசிஷன் மைனஸில் இருக்கிறதுனால +5 நம்ம எழுதிக்கணும் நம்ம. அண்ட் தென் செகண்ட் லாஸ்ட் ஒன் 11க்கு கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ +னால ப்ளஸ் நம்மளுக்கு கோஃபேக்டர் நம்ம 7 எழுதிக்கணும். இந்த அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிச்சா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. அதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ -11, ஸோ -18 அண்ட் தென் +5 அண்ட் 7. ஸோ இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் ஸோ ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்முலான்னா, ஸோ 1/13 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் 13. ஸோ அதை போட்ட பிறகு இந்த மேட்ரிக்ஸ் பண்ணால், ஸோ 11 அண்ட் தென் 5 -18 and then 7. So this is B, அதாவது ஸோ LHS. ஓகேவா? ஸோ அப்போ LHS இந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ LHS இதுவா? ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு RHSும் அதே வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து 1/13 -11 -18 5 7. RHSும் அதே வேல்யூ தான். LHS பாருங்கள், அதே 1/13 -11 -18 5 7. LHSும் அதே வேல்யூ தான். அப்போ ஃபைனலாக ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க என்னோடய சேனலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்குது. அது எல்லாமே என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ டவுட்ஸ் ஏதாவது கேட்டால் தான் நான் கிளாரிஃபை பண்ணவும் முடியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களையும் ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.